மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த பூவுலகத்தில் இந்த நேரத்தில் நாம இருப்பது என்ற விஷயம் மிக்க நன்றான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம், ஒரு அதிருஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர்ஸ். எதற்காக அப்படின்னா, இது ஒரு கலியுகம். தர்மம் என்ற விஷயத்திற்கு மதிப்பே இல்லாத ஒரு யுகம் அப்படின்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் வேர்ல்டு, எங்கே பார்த்தாலும் ரொம்ப டெக்னாலஜி, எங்கே பார்த்தாலும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் புது புது நோய்கள், கடைசியாக ஆழமான அமைதி என்பது இல்லை. ஒருத்தர் மூஞ்சிலையும் சிரிப்பு என்பதே இல்லை. அது என்ன சார், நாங்கள் எல்லாமே சிரிப்போமே அப்படின்னா, உண்மையான சிரிப்பு என்பது நமக்கு ஆரோக்கியம் தர மாதிரி இருக்கணும். நம்முடைய சிரிப்பு சரியானதா இருக்கும்போது நம்மளுக்கு நோய்கள் எல்லாமே எதுக்காக வரும்? எவ்ரி ஸ்மைல் இஸ் எ ஃபேக் ஸ்மைல். அந்த மாதிரி யுகத்தில் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் இருக்கிறோம். ஆனாலும் யாரெல்லாம் தியானம் செய்வார்களோ அவர் எல்லாம் அதிருஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர்ஸ். தே ஆர் த லக்கியஸ்ட் பீப்புள், மோஸ்ட் லக்கியஸ்ட் பீப்புள். நாம ஏதோ வேற யுகத்துல இருந்தால், திரேதா யுகமாகட்டும், துவாபர யுகமாகட்டும், அந்த யுகத்துல எல்லாமே இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் தியானம் என்னன்னு சொல்லி. நம்மளுக்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு. ஆனா இந்த கலியுகத்துல நமக்கு தியானம் என்ற ஒரு கல்வியை பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களின் மூலம் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த தியானம் என்பது 4 பேருக்கு சொல்றதுக்கு நமக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு என்பது இருக்கு. 10 வருடத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எவ்வளவு இருந்துச்சோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்னைக்கு இல்லை, ஜாஸ்தியா இருக்கு. த நீட் ஆஃப் மெடிடேஷன் ஹஸ் பிகம் மோர். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அமைதி என்பது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த நேரத்துல தியானத்துடைய முக்கியத்துவம் என்பது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு யுகத்துல நாம் எல்லோரும் இருக்கிறோம் மாஸ்டர்ஸ். அதற்காக we are the most luckiest people. நாம் எல்லோரும் ஆண்டு கணக்காக தியானம் என்பது செய்கிறோம். தியான வரம், தியான பலம் என்றது நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. தியான வரம் என்றால் என்ன அப்படின்னா, நல்ல ஆரோக்கியம், நல்ல அமைதி, நல்ல ஆன்ம ஞானம், இது பெறுவோம் தானே, அதுதான் தியான வரம். இதே போல் இந்த தியான பலன் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ தே ஆர் ஆல் ஆன்ம ஞானிகள். உயர்ந்த நிலையில இருக்கும் ஆன்மாக்கள் ஆயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி ஆன்ம ஞானிகள், பிரம்ம ஞானிகள் எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து யக்னம் என்பது செய்யும் போது அது பிரம்மோற்சவம் ஆகும் மாஸ்டர்ஸ். ஆன்ம ஞானத்தோட எல்லோரும், ஆன்ம ஞானிகள் எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யும் போது அது ஆன்மோற்சவம் ஆகும். அதுதான் யக்னம். யக்னத்துடைய முக்கியத்துவம் என்பது அவ்வளவு ஆழமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நாம மட்டுமே வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது தியான வரம், தியான பழம் என்றது நம்மளுக்கு கிடைக்குமோ, அதே போல் ஒரு யக்னத்துல 100 கணக்கான மக்கள் எல்லாருமே, ஆன்ம ஞானிகள், பிரம்ம ஞானிகள் எல்லாரும் உட்கார்ந்து மணிக்கணக்கான தியானம் செய்யும் போது யக்ன வரம் என்பது எல்லாருக்குமே கிடைக்கும். யக்ன பலம் என்ற ஒரு பரிசு நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அந்த பரிசு என்ன என்றால், இப்ப நாம தியானம் பண்ணும்போது ஆரோக்கியம் கிடைச்சது, அமைதி கிடைச்சது, மற்றும் ஆன்ம ஞானம் கிடைச்சது. அதே போல் யக்ன பலம், யக்ன வரம் என்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திற்கு கிடைக்கும். யார் மூலமா கிடைக்கும்? நம்ம மூலமா கிடைக்கும். இதுக்கும் மேலே அதிருஷ்டம் என்ன வேணும் நம்மளுக்கு? இந்த மகா யக்னத்தில் உலக நன்மைக்காக நாம ஒரு பாகமாக இருக்கும்போது அதற்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? எவ்வளவு காசு கொடுத்தா நம்மளுக்கு அந்த புண்ணியம் என்பது கிடைக்கும்? எவ்வளவு காசு கொடுத்தா அவ்வளவு ஜாஸ்தியான ஆற்றல் என்பது நம்மளுக்கு கிடைக்கும். அதற்காக தியான யக்னம் என்பது மிக்க முக்கியமானது. கடைசியாக எந்த ஆன்மீக இயக்கம் நீங்க பார்த்தாலும் கடைசியாக எல்லாருடைய நோக்கமும் ஒன்னேதான் இருக்கும். அது என்னவென்றால் உலக நன்மை, உலக அமைதி, எல்லாருடைய ஆரோக்கியம், எல்லாருடைய மகிழ்ச்சி, அனைத்து உயிரினங்களுடைய ஃப்ரீடம், சுவாதந்திரம், அதற்கு தான் எல்லாம் இருக்காங்க. ஆனா
தியானம் செய்தால் இது எல்லாமே நடைமுறைப்படுத்த முடியும் மாஸ்டர்ஸ். மெடிடேஷன் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது நமக்குள்ள இருக்கும் அமைப்புகள் எல்லாமே ஒரு நிலையாக்கி அந்த மேலிருந்து வரும் அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலம் நிறைய மாற்றங்கள் என்பது வந்து அவர் பாடி வில் பிகம் மந்திர பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றோமோ எது சொல்றோமோ அந்த மாதிரி நம்முடைய உடல் என்பது கேட்கும். நம்முடைய மைண்ட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலுக்கு வரும். எப்போ எண்ணங்கள் உருவாக்கணுமோ அந்த நேரத்துல மட்டுமே உருவாக்கும். அந்த நேரத்துக்கு அந்த நிலைக்கு வரும்போது நம்முடைய உடலுக்குள்ள கூட மாற்றங்கள் வருது. அது என்னவென்றால் நம்முடைய உடல் பௌதீக உடல் மந்திர பிண்டமாக மாறும். மந்திர பிண்டம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நாம் எல்லோரும் நிறைய பேர் சென்னையில இருக்கிறார். டெல்லிக்கு போனோம் அப்படின்னா இங்கிருந்து ட்ரெயின் பஸ் ஃப்ளைட்டு ஏறாம ஒரு செகண்ட்ல இங்கிருந்து அங்கே போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் டெலிபோர்டேஷன். நம்முடைய உடலுக்கு அந்த சித்தி என்பது கிடைக்கும். மற்ற உலகத்திற்கு மேல உலகத்திற்கு சிரியன் வேர்ல்ட்ஸ் ஆகட்டும், லைரியன் வேர்ல்ட்ஸ் ஆகட்டும், வேற டைமென்ஷனல் கேலக்சிஸ் ஆகட்டும், யூ கேன் டேக் திஸ் பாடி வித் யூ அண்ட் கோ அண்ட் கம். அந்த அளவுக்கு மந்திர பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடலுக்கு எல்லா சித்திகளும் வரும்போது யுவர் பாடி இஸ் கால்ட் அஸ் மந்திர பிண்டம். அந்த வகையான சித்திகள், அந்த வகையான எனர்ஜிஸ் நம்மளுக்கு எங்க கிடைக்கும், யாரு கொடுப்பாங்க? ஒருத்தருக்கு எல்லாமே வராது. எல்லாரும் சேர்ந்து கூட்டு தியானம் என்பது பண்ணும்போது அது வருது. எல்லாமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி சித்திகள் எல்லாமே வருது. ஒரு நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1000 வருடங்கள் இந்த உடல்லையே இருக்கிறார்கள். அந்த மாதிரி யோகிமார்கள் எல்லாமே இருக்கிறார். ஆனா இந்த காலகட்டத்துல, இந்த கலியுகத்துல, இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல தர்மம் என்ற விஷயமே யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் 50 வயசுல இருக்கிறது பெரிய விஷயமாயிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு எப்படி செய்யறது? அந்த 50 வருஷத்துல கூட 20 வருஷம் எங்கேயோ போகும், இன்னொரு 20 வயசு எங்கேயோ போகுது. இந்த 10 வருடங்கள்ல சோகத்திலேயே போயிடும். இந்த தியானம் எங்க பண்றது? நம்ம என்லைட் எப்படி ஆகுறது? ஒரு பிரம்மர்ஷியாக எப்படி ஆகுறது? அதுக்காக மாஸ்டர்ஸ் தியான யக்னங்கள் எல்லாமே பண்றது எதுக்காக அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு தேவையான எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு நேரத்துல ஒரு நாள்ல நாம பெறுவதற்கான அதுதான் தியான யக்னத்துடைய சிறப்பு. இந்த தியான யக்னம் என்றாலே ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் ஆனந்தமா வரணும், எல்லோரும் ஆனந்தமா தியானம் பண்ணணும், எல்லோரும் ஆனந்தமா அந்த அன்ன பிரசாதம் அது வாங்கிக்கணும், எல்லோரும் ஆனந்தமா அவர்களுடைய அனுபவத்தை கேட்கணும், ஆன்ம ஞானிகளாக மாறணும், ஆனந்தமா வீட்டுக்கு போகணும். ஆனந்தம் என்பது எங்கே இருக்கும் அப்படின்னா தியான யக்னத்துலதான் இருக்கும் மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா, எங்க எனர்ஜி ஜாஸ்தியா இருக்குமோ அங்கதான் ஆனந்தம் இருக்கும். அந்த வகையான ஒரு அற்புதமான யக்னம் நாம ஆகஸ்ட் 31 திருவான்மையூர் சென்னையில் நாம் எல்லோரும் பண்றோம். நீங்க எல்லோரும் அங்கே வந்து இந்த யக்னத்தில் கலந்து தியானம் செய்யணும், அந்த அன்ன பிரசாதம் வாங்கிக்கணும், மற்றும் அனுபவங்களை கேட்டுட்டு உயர்ந்த நிலையில நீங்க வீட்டுக்கு போகணும். என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸாக ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.